அப்படி இது பண்ணி கட்சி ஆரம்பித்து வந்து 24 மணி நேரத்தில் 15 லட்சம் பேர். அரசியலுக்கு வந்தே ஒரு 5-6 வருஷம் தான் ஆகும். நெக்ஸ்ட் சிஎம்மாக கூட ஆகிறதுக்கு அவருக்கு ஒரு வரலாறு காணாத ஒரு இதை வந்து அவர் படைச்சிருக்காரு. நேயர் அனைவருக்கும் வணக்கம். சாமானியன் குரல் குமுறல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. இப்போ ஒரு 20 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் வந்து பார்த்தோம்னா இந்த சினிமா துறையில் வந்து தன்னோட ரசிகர்களை வந்து மெயின்டைன் பண்ணி அதான் பாதுகாத்து அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு செலவுகள்லாம் செஞ்சு அதுக்கு எல்லா வேலைகள்லாம் பார்த்து எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போது அப்படி இது பண்ணி கட்சி ஆரம்பித்து வந்து 24 மணி நேரத்தில் 15 லட்சம் பேர். ஆனால் அதே இது அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தோன்னா இந்த அரசியலுக்கு வந்தே ஒரு 5-6 வருஷம் தான் ஆகுது. இந்த 5-6 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கலை வந்து அவர் பண்ணியிருக்கார். ஒரு வரலாற்று சாதனை. அதெல்லாம் இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு வந்து 24 மணி நேரத்தில் வந்துட்டார். இவர் 20 வருஷத்துக்கு மேலே ரசிகர்களை கட்டி காத்து பாதுகாத்து பல இதெல்லாம் செலவு பண்ணி சில மாய வித்தைகளெல்லாம் காட்டி மாய இதெல்லாம் பண்ணிக்கிண்ணி ஒரு ஜிக்ஜாக் பண்ணிலாம் வந்து பார்த்தோன்னா அப்படி கட்சி ஆரம்பித்தே 24 15 லட்சம் பேர் தான். இவர் 5-6 வருஷத்துலேயே வந்து தன்னோட சொந்த உழைப்பில் முயற்சியில் அவருக்கு வந்து குறுகிய காலத்தில் ஒரு பதவிகள் தலைவர் பதவிகள் கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்தி தன்னை மட்டும் வளர்க்காமல் தன் கட்சியை வளர்த்தவர் தான் இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், எக்ஸ் ஐபிஎஸ். நாளைக்கு நெக்ஸ்ட்டு சிஎம்மாக கூட ஆகிறதுக்கு அவருக்கு கண்டிப்பாக வரலாற்றில் ஒரு இடம் இருக்குது. அது நீங்கள்லாம் வந்து இல்லை நீங்கள் சொல்லலாம், காலங்கள் மாறும். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி என் பிள்ளையாக இருந்தாலும் சரி நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து கடனை வாங்கி படித்து நல்ல புத்திசாலி பிள்ளையாக வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி போய் படிக்க வைக்கணும். அப்போது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த மாய உலகம், இந்த நடிகர், இந்த சினிமா இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஒளிஞ்சு போயிடும் அது. ஆனால் நல்ல தூய்மான அரசியல் என்றைக்குமே அழியாது, ஒழியாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்காக பயணத்தை நோக்கி தான் இன்றைக்கி அண்ணாமலை ஐபிஎஸ் எக்ஸ் ஐபிஎஸ் வந்திருக்காரு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் சிஎம் ஆகக்கூடிய வரலாறில் அவருக்கு இடம் இருக்குது. அதுக்காண்டி முயற்சிகள் அவர் பண்ணுறாரு. அதுக்கெல்லாம் ஆதரவும் பல இளைஞர்கள் இன்றைக்கி ஒத்துழைப்புனால ஆதரவு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி 24 மணி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா 13 லட்சம் பேருக்கு மேலே ஒரு வரலாறு காணாத ஒரு இதை வந்து அவர் படைச்சிருக்காரு. எந்த ஒரு அரசியல் பின்பலம் இல்லாமல், எந்த ஒரு ஆதரவு இல்லாமல், ஒன்லி மக்களோட ஆதரவையும் இளைஞர்களோட ஆதரவையும் நோக்கி என்ன ஜாதி மதம் அப்பாற்பட்டு அவருக்குன்னு சொல்லி ஒரு அரசியலில் ஒரு ரசிகர் மன்றம் உருவாகின ஒரே அரசியல்வாதி யார் அப்படின்னா அது அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் தான். நெக்ஸ்ட் சிஎம் அவர் தான். ஏன்னா கண்டிப்பாக வரலாறு கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அதில் கண்டிப்பாக வரலாறில் பதியப்படும், இந்த வரலாறு பேசப்படும். ஏன்னா இது வரலாற்று மிக்க ஒரு பெரிய ஒரு சாதனை. ஏன்னா யாருமே இந்த மாதிரி வந்து ஒரு குறுகிய காலத்தில் தனக்கு கொடுத்த வேலையை தனக்கு கச்சிதமாக அதை பயன்படுத்தி இன்றைக்கி தமிழகத்தில் இந்த அளவுக்கு வந்து ஒரு தாமரை பாஜக பேசப்பட்ட மிகப்பெரிய எண் மக்கள் இதில் இருந்து எல்லாமே கொடுத்த வேலையை தரமாக தகுதியாக தன்னோட கட்சியை உருவாக்கி கொண்டு வந்தவர் தான் இந்த இன்னைக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் எக்ஸ் ஐபிஎஸ் நெக்ஸ்ட் சிஎம். இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்போது இப்படி வந்து பார்த்தோன்னா தனக்கான ஒரு சொந்த உழைப்பில் வீடு வீடாக போய் தெருவாக போய் ஊராக போய் அப்படி தன்னை அறிமுகப்படுத்தி தன்னோட மக்களை தமிழக மக்களை சந்தித்து அவங்களோட குறைகளெல்லாம் கேட்டு தெரிஞ்சு இன்னைக்கு எவ்வளவோ நிவர்த்தி பண்ணி வச்சுருக்காரு. அதான் சொன்னேன்,
ஒரு கை தெரிஞ்சால் மறு கை தெரியக்கூடாதுமா, இன்னும் அதெல்லாம் தெரியல. அப்போது எவ்வளவோ அவர் வந்து இந்த நடைபயணம் போகும்போது எண் மக்களுக்கு போகும்போது அவ்வளோ மக்களை சந்தித்து அவ்வளோ வீடு வீடாகவும் தெரு தெருவாகவும் ஊர் ஊராகவும் மாவட்டமாகவும் மாநிலம் பூரா அவர் சுற்றினார். அப்போது இப்படி ஒரு வரலாறு ஒரு இதை வந்து யாருமே படைக்கலை. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ ஒவ்வொரு செகண்ட் ஓடுற மாதிரி ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு தலைவர்களாக உருவாக்குறாங்க. உறுப்பினர் கூட இல்லை, ஒவ்வொரு தலைவர்களாக உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் வரலாற்று சாதனை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில். அப்போது படித்தவங்க நம்பிக்கை ஒரு தகுதியானவன் இந்த தமிழகத்து வேணும்னு நிறைய இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த நல்லா படித்த மக்களும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சில பேர் இந்த படிக்காத மக்கள் தான் இன்னும் வந்து அறியாமையும் தெரியாமையும் இந்த நடிகர்களுக்கு இந்த மாய இதில் இன்றைக்கி வலையில் சிக்கி இன்றைக்கி இன்னொரு 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வீணாக தான் போகும். இப்பயும் பார்த்தா இப்பயும் அந்த சட்ட ஒழுங்கு படு கேவலமாக இருக்குது. போதை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து சர்வசாதாரணமாக கிடைக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு இது தான் இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் சரி. இன்றைக்கி பார்த்தோன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆதவார்ஜனோட சித்தப்பா சொந்தக்கார ஒருத்தர் இன்றைக்கி போதை இதில் வந்து ஜான் புருட்டோங்கிறவர் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு பொது வெளியில் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்குது இப்போது. அப்போ இன்னும் வந்து இந்த தீய சக்தி இந்த திமுக ஒளிஞ்சாலும் அழிஞ்சாலும் இன்னும் இந்த போதை இந்த இது கலாச்சாரம் வந்து ஒழியவில்லை, அழியவில்லை. ஏன்னா சட்ட ஒழுங்கு படு கேவலமாக இருக்குது. அப்போ அதனால் மக்களாகிய நாம் கொஞ்சம் சிந்தித்து தயவு செய்து எந்த ஒரு இதையும் இது எடுத்தாலும் பார்த்து யோசித்து எடுங்க. ஆமாம், முடிவு எடுங்க. நீங்கள மாற்றத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்காக ஒரு முட்டாளையும் ஒரு தற்குறியும் நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது. ஒரு தெளிவானவனை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். தயவுசெய்து தமிழக மக்கள் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க. நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.